டேய் நில்றா. டேய் தொப்பை இடிக்குது. பாசிட்ட சொல்லி எக்ஸ்பேர் பண்ணும். முட்டை வாடா, மாட்டை நீ வாசல். சரி பாஸ். என்னடா பணம் கட்டுற? பணம் கிடைச்சதா? இல்லடா, மணி அங்கே ஓனர் கொடுக்க சொன்னார்னு குத்தான், போய் கட்ட சொன்னான். அதான். மணி எங்கடா? இதோ வெளியே தான் இருக்கான். இந்தாப்பா. தேங்க்ஸ்ண்ணா. விட்றா. டே ஆதி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுடா. இவர் நாங்கள்லாம் இருக்கோம்ல. டேய் ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. ஏய் நாங்கள் இருக்கோம்டா, நீ கவலைப்படாத. ஆமாம், போன காரியம் என்னாச்சு? அவ்வளோ கோவமாக போனேன், நாங்களே பயந்துட்டோம்டா. என்னடா? ஆமாம் ஆமாம், நீ போன வேகத்தை பார்த்தா அவங்கள ஏதாவது பண்ணிருப்போன்னு நினச்சோம். என்னடா? அவனுங்க போதை அடிக்கிற ஆளுங்க இல்லைடா. அப்படின்னா? போதைப் பொருள் விற்கிறவனுங்க. என்ன பார்க்குற? என்னடா சொல்கிற? ஆமாண்டா, நான் பார்த்தேன். சரக்கு கை மாத்துறானுங்க. ஒரு பேகு ஃபுல்லாக பணம். அவ்வளோ காசை நான் பார்த்ததே இல்லை மச்சி. ஏய் நான் வேணும் அவனுங்கிட்ட போய் நீங்கள் அடிச்சதுனால தான் எங்கள் அப்பாவுக்கு அப்படி ஆச்சுன்னு சொல்லி போய் பணம் கேட்கட்டா? என்னடா லூஸ் ஆடா இவன்? இவன் கேட்டோடனே குத்து தான் அவங்க மற்ற வேலையை பார்ப்பாங்க பாரு. பின்ன வேற ஏதோ யோசி. டேய் சைலண்டாக போலீஸில் போட்டு கொடுத்துலாமாடா? டேய் பேசாம அசோசியேஷனில் போட்டு கொடுத்துலாமா? செம ஐடியா இல்லை? இல்லை இல்லை. டேய் உங்களை ஐசியூக்கு வர சொன்னாங்க. வரும். போயா போ, கிளம்பு. பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வரானுங்க, காசு இல்லாமல். தம்பி வெறும் 10,000 மட்டும் கட்டியிருக்கீங்க பாருங்க. லேட் பண்ணிடக்கூடாது. நான் முன்னாடியே சொன்னல 2-3 நாளில் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு. ஏற்கனவே அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கார். நீங்கள் சீக்கிரமாக பணத்தை கட்டிங்கன்னா உடனே ஆப்ரேஷன் பண்ணிடலாம். அதுதான் உங்களுக்கு சேஃப். டே ஆதி, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுடா. தைரியமா இரு, நாங்கள்லாம் இருக்கோம்ல. ஆமாம், அந்த போதை மேட்ரு பற்றி ஏதோ பேசிட்டு இருந்தோமே. ஏய் என்ன? அதான் பேசாமல் போலீஸில் போட்டு கொடுத்துலான்னு சொன்னேன். இல்லைடா, நான் கூட சொன்னேனே பேசாமல் அசோசியேஷனில் போட்டு கொடுத்துலாமான்னு. இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம். ஏன்? நான் சொல்கிற மாதிரி சொன்னால் அவங்கள இந்த அப்பார்ட்மெண்ட் விட்டே துரத்த மாட்டாங்களா? துரத்திட்டா நம்ம அப்பாவுக்கு என்ன பதில்? இல்லை எது சொன்னாலும் வேணாங்கிற. நீயே சொல்லு என்ன பண்ணலான்னு. காசு அடிக்க போகிறோம். என்ன லூசுன்னு சொன்னேன், இவன் என்னடா சொல்லுவேன்? ஏ மணி, என்னடா ஆச்சு உனக்கு? முன்ன பின்ன தெரியாதவங்களோட காசு கீழே வந்தாலும் எத்து குத்துட்டு போகிறோம்டா. என்னடா நீ போய் எப்படி பேசி? அந்த மணி உரசாத வரைக்கும் உரசிட்டானுங்கல்ல, அடிச்சா வலிக்கணும் தெரிய வேணாம். அதான் காசு அடிக்க போறோம்னு சொன்னேன். எப்படிடா? பாஸ் சார், நீங்கள் கேட்ட ஃப்ளாட் இதுதான். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே பாஸ். அவர் லிஃப்ட் கொடுத்துருக்கு, எனக்கு ஒரு லாபம் 10 ரூபா. என்ன பேப்பர் இது? சாரி பாஸ், பர்ஸில் காசுலாம் வைக்கிறது இல்லை. அட பாவீங்களா, ஏடிஎம் கூட வச்சுக்க மாட்டீங்க. வேறு என்னமோ எழுதிருக்கு. ஏடிஎம் கார்டு என்னோட ஷர்ட் பாக்கெட்டில் இருக்கு. சுத்தம், இவன் எனக்கு மேலே இருப்பான் போல் இருக்கு. சரி, வந்த வரைக்கும் லாபம்.
நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன்டா. எப்போ வந்த ஜெயில இருந்து? ம், இவன் வேற. நேத்து தான் வந்தேன். அப்பா எங்க? டேய், எங்கடா பசங்க? சொல்றேன்டா. டேய் சொல்றா. வாடா சொல்றேன். வா. ஆபரேஷன் பண்ண ரெடி பண்ணிட்டீங்களாடா? இன்னும் இல்லை. அப்போ பணத்துக்கு என்னடா பண்ண போறீங்க? திருட போகிறேன். டேய், நேத்துல இருந்து சொல்லிட்டு இருக்க. நீ சொல்றதியா? திருடுறது என்ன ஈஸியா? எவ்வளவு பெரிய கஷ்டம். அப்போ கஷ்டம் இல்லைன்னா திருடுவீங்களா? உலகே தான் மச்சி கஷ்டம், திருடுறதுல இல்லை. அது சரி, குரங்க கூப்பிட்டு அப்பத்து பிரிக்க சொன்ன கதையா இருக்கு. டேய், எது சொன்னாலும் சத்தமா சொல்றா. இதெல்லாம் வேணாண்டா. ஏய் ஆமாண்டா. ஏய், அடிச்சான்ல, திருப்பி அடிக்க வேணாம். அதுக்கு அவன் அடி, அவன் பணத்தை அடிக்கிறேங்கிற. சிந்திச்சு செயல்படுறவன் தாண்டா ஒரு புத்திசாலி. அவன் அடிச்சா அதோட மறந்துடுவான். ஆனா அவன் காசு அடிச்சா அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு அது ஆகும். கரெக்டா மச்சான், நமக்கு எது தேவையோ அதானடா அடிக்க முடியும். மணி, உன் கூட நான் இருக்கேன். நீ என்னடா? நானும் தான் மச்சான். ரெண்டுல ஒன்று பார்த்துலாம். நீ? நான் என்னடா சொல்றது? எங்க அப்பா எனக்கு முக்கியம்தான். அதே மாதிரி நீங்களும் எனக்கு ரொம்ப முக்கியம்டா. அந்த பேக்கை கொண்டு போய் மேலே வச்சுருவான். ஒரு பேக்கில் பணம் இருக்கு தெரியும், இன்னொரு பேக்கில் என்ன இருக்கு பார்ப்போம். நம்ம பேஸோட தானே. காசு, துட்டு, மணி மணி. பிளான் பண்ணுவோம். ஏய், என்னடா பண்றீங்க? லெட்டர் வந்திருக்குன்னு பார்க்குறோம். லெட்டர்ஸ் சரி பாருங்க. நந்தா, உள்ள போ. எப்படியாவது அவங்ககிட்ட பேச்சை கொடுத்து அவங்க வீட்டு சாவி யூஸர் பண்ணு, புரியுதா? ஏன் நான் தான் போகணுமா? நீங்களாம் போக மாட்டீங்க? டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மச்சான். சரி, இதை கையில் வச்சுக்க, பார்த்து. ஏய் எப்படிரா? ஐயோ டேய் போடா. ரொம்ப பயமா இருக்கு மச்சான். ஏய் பயப்படாதடா, சொல்றத கவனமா கேளு. என் செல்லுக்கு ஃபோன் பண்ணி காலை கட் பண்ணாம அப்படி பாக்கெட்ல வை. அந்த ஆள் வந்து கதவை திறப்பான். நீ சார்னு சொன்னதும் நாங்க உனக்கு சாவி எடுக்க ஈஸியான வழி பண்றோம். சரி கிளம்பு. வந்துடுறேன்டா. மாட்டிக்காதடா. மாட்டினா படுக்க வச்சு அயன் பண்ண போறது என்ன தானே? அவன் கால் தான்டா. பேசு பேசு மச்சான் வந்துட்டேன்டா. இந்த பெல் அடிக்க போறேன். சரி. என்ன நந்தா சார்? சீக்கிரம் வா வா வா. நீ ஹாஸ்பிட்டல் போல? ஹாஸ்பிட்டல் போகணும் சார், துணி கொடுத்துட்டு. சரி சரி பார்த்துக்கோ. தேங்க்ஸ் சார். ஐயோ ஃபோன். ஹலோ. ஏய் இப்படிச்சா கரெக்டா இருக்கும்டா. வா 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 வாடா. சார் என்னடா மறுபடியும் சார்னு சொல்றான்? என்ன துணி யூஸாதாமா? உள்ளவா? இப்போ முதல்ல அவன்கிட்ட பேசலையா? வெயிட் பண்ணு, இதோ வரேன். என்ன ஃபோன் சார்? தெரியும், எங்களுக்கும் காது கேட்கும். என்ன அது ஃபோன் பண்ணின்னே இருக்காரு, உசுரை வாங்குறாரு.
அதான் கொடுக்க போகிறோமே, அப்புறம் என்ன? அண்ணே நானே பண்ணலான்னு நினச்சேன், நீங்களே பண்ணிட்டீங்க. அண்ணே கேளுண்ணே. என்ன ஒன்றும் இல்லை சார். ஏதாவது சத்தம் கேட்டுதா? ஆமாம் சார், பால்கனி. ஆ நான் பார்த்துக்கிறேன். அண்ணே கண்டிப்பாக இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு வரேண்ணே. 9 மணிக்கு பாஸ் வெளில போகிறாரு. அந்த கேப்பில் நம்ம வழக்கமாக பார்க்குற இடத்துல பார்ப்போம். கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துட்றேண்ணே, நம்புண்ணே. இருந்து கன்ஃபார்மாக வந்துடுறேண்ணே. சரிண்ணா, ஓகேண்ணே, ஓகே. ஆ எவ்வளோ ஆச்சுப்பா? 30 ரூபா சார். இந்தா. சார் இன்னும் 10 ரூபா. என்னப்பா? 10 ரூபா. 2 நாள் டைம் கொடு, தரேன். குமார். வரேன் பாஸ். பாஸ் நான் ஒரு நிமிஷம் பாஸ். எனக்கு பாஸ், எனக்கு வயறு கடமுடாங்குது பாஸ். அதானே பாஸ்? எப்படி பாஸ்? நான் சொல்லாமலே நீங்க இந்த இழவை தானே ரெகுலராக கூட்டிகிட்டு இருக்கேன். வித்தியாசமாக ஏதாவது பண்ணால் சொல்லலாம். அதாவது நான் போவேன், பருதுன்னுவேன், போகும்போது தான் வருமானு நான் கேட்பேன், வரும்போது தான் பாஸ் போகணும் அப்படின்னு லாஜிக்காக கவுண்டர் வேற நீ அடிப்பேன். இந்த கூத்து தான் தெரியுமே. அதாவது ஒரு பழமொழி தெரியுமா உங்களுக்கு? பாஸ். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அப்படியா பாஸ்? ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த பழமொழியே வேற. குமார் வரும் பின்னே நாத்தம் வரும் முன்னே. முச்சு பையன்டா அவன். போயிட்டு இருக்கோம், சீக்கிரமா. வரைக்கும் கார் கிட்ட தான் நிற்கணும். இங்கே அங்கே நவரக்கூடாது. என்ன? ஓகே பாஸ், நான் வெயிட் பண்ணுறேன். டேய் போகிறானு. டேய் நாங்கள் உள்ளே போகிறோம். யாரா வந்தால் ஃபோன் பண்ணு. பாத்துரா. காவலா நீ? காவலா இருக்கியாடா? யாருக்கிட்ட? யாருக்கிட்ட விளையாட்டு? சாவிடா. டே நந்தா, மேலே வந்து பார்த்தோம். பக்கத்து வீட்டில் ஏதோ பார்ட்டி நடக்குதுடா. உள்ளே போக முடியல, அதனால மாடிக்கு வந்துட்டோம். நாங்கள் எப்படியாவது உள்ளே போயிடுவோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அவனுக்கு வந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? நான் இங்கே பார்த்துட்டு தானே இருக்கேன். அவங்க வந்த உடனே கால் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துடா. போயிட்டாங்களா? சரி, போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணா வணக்கண்ணா.
என்னண்ணே கோமாண்ணே லேட்டா வந்ததுக்கு? என்ன இந்த முட்டு சந்திலையும் மூத்திர சந்திலையும் ஒற்ற தூரல்ல நிக்க வச்சுட்டு எனக்கு வணக்கம் பண்ண வரியா நீ? என்னண்ணே நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டா உட்காந்து பேச முடியும்ண்ணே. ஒரே டிச் அடிச்சுன்னு வச்சுக்கோ, மண்டை கட்டெல்லாம் பேந்துரும். நம்மள மாதிரி ஊ கூட என்ன சேர்க்கறியா? நான் ஒரு புரோக்கர், ஏங்கிட்டே வா. சரிண்ணே ஒத்துக்கிறேன், நீ புரோக்கர் தான், நான் இல்லைன்னா சொன்னேன். தேவையில்லாத நானே புரோக்கர் அசிங்கப்படுத்திக்கிட்டு. ஒரு நிமிஷம். கிடைக்கல, சரக்கு இல்லைன்னு தானே சொல்ல போற? அப்புறம் எந்த இதுக்குடா கையை விட்டு தேடிந்த? அண்ணே கடைசியா லாஸ்டா ஃபைனலா ஒரு 2 நாள் மட்டும் கொடுங்கண்ணே. யாங்கிட்ட விட காட்டுற போன ரொம்ப பேட் பாயா இருக்கண்ணே. உங்ககிட்ட எல்லாம் ஸ்வீட் பாயா நடந்துக்க முடியாது. எடா பைய எடே. ஜஸ்ட் 2 days கேட்டதுக்கு 200 அடி அடிச்சிட்டீங்களே. 2000 days கொடுத்தாலும் உன்னால சரக்கு எனக்கு கொடுக்க முடியாதுன்றது எனக்கு தெரியும். பாக்கெட்ல தானே வச்சேன். இந்த காட்டு பூச்சிக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு கால் கடுக்க நின்னதுதான் மிச்சமாச்சு. டார்ச்சா கொடுறா. டேய் இருடா, உங்க ரூம் இருக்கு. கக்கூஸ்ரா. டேய் இவனுங்களாம் எங்கே ஒழிச்சு வைப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாத மச்சான். கொஞ்சம் இரு, நான் பார்த்துட்டு வரேன். என்னடா காலியா இருக்கு, ஒண்ணுமே இல்ல ரூம்ல. இது லாக் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளதான் இருக்கணும். இப்போ சாவி எங்கடா வச்சிருப்பானுங்க? தேடலாம். சாவி கிடைச்சிருச்சுடா. வா சீக்கிரமாடா குடு. இந்தா. டேய் என்னடா இத்தனை சாவி இருக்கு? மச்சான் அவனுக்கு வந்துட்டானுங்கடா. என்னது? டேய் சீக்கிரம் வெளிய வாங்கடா, வந்துட்டானுங்கடா. வந்துட்டானுங்களா? சரி போய் வரோம். டேய் வாடா. இது முடிஞ்சிச்சு. டேய் வாடா. முடிஞ்சிச்சுடா. ஒரே வாடா. டேய் வாடா. டேய் சொல்லு வாடா. டேய் வாடா. வாடங்கறல. டேய் சொன்னா கேளு. இருடா. வாடா முதல்ல. போடா மச்சான். நீ போ, நான் வரேன். டேய் என்னடா ஒரு மாதிரி பாக்குறாங்க எல்லாரும். பலூன் நல்லா இருக்குல்ல, நைஸ் கலர். கதவை தரடா. ஐயோ கதவு திறந்துருக்கு. அவசரத்துல பூட்டாம போயிட்டணும். பாஸுக்கு தெரிஞ்ச காலி குமாரு. சமாளி. வாங்க பாஸ். ஓ இங்கே தான் விட்டோமா? இவனுங்க பார்க்கறதுக்குள்ள எடுத்து ஜோப்பில் வச்சிடணும். என்ன இது இங்க இருக்கு? ஓ உள்ள எடுத்து போய் சொல்லுங்க. டேய் பாஸ், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி திடீர்னு வந்து ஷாக் கொடுக்காத, ஷாக் கொடுக்காத. பாஸ்
ஐடி ஓகே பாஸ் மண்டை ஓட்ட முடிஞ்சிச்சு. ஏ மாடு, ஏய் குமார், ஏய் பாஸ் பார்க்கும்போது எதை வேலை செய்யலாம் சும்மா இருக்காதா? வாங்க பாஸ், வாங்க பாஸ், உட்காந்து பாஸ். சம்திங் ராங். என்னமோ நடக்குது. கையை பிடிங்கடா. டேய் பாஸ் எப்படி வந்து உட்காரு. சரி பாஸ். யாரா இருக்கும்? ஏன் கரெக்டாக நம்ம மேலே வரும்போது எல்லாரும் கதவு திறந்து நம்மள ஒரு மாதிரியா பார்த்தாங்க? இன்னும் புரியலையா பாஸ்? எனக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிருச்சு. எல்லாரும் ஒரே டைம்ல கதவு திறக்கறாங்கன்னா கண்டிப்பா நம்ம வர்றது தெரிஞ்சுதான். அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்குன்னா கதவை தட்டினவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் பாஸ். கதவை தட்டினவங்களா? ஆமாம் பாஸ், கண்டிப்பா அது அந்த பசங்க தான். பசங்களா? இருக்காங்க பாஸ், சில ஆர்வ கோளாறு பசங்க நம்ம வரதை பார்த்துட்டு எல்லார் கண்ணிலையும் படுற மாதிரி இந்த வேலை செஞ்சிருக்காங்க பாஸ். நம்ம மேலேயே தெரியல பாஸ், எந்த நேரமும் நம்மளையே கண்காணிச்சுன்னு இருப்பாங்க. மெயினா அந்த மணியா? அதான் பாஸ், பேப்பர் போடுற பையன். நான் அவனை பார்த்தே ஆகணும். கண்டிப்பா பாஸ். பரவாயில்ல குமார், நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கு. டயர்டாக இருக்கு, நான் போய் தூங்குறேன். சரிங்க பாஸ். குமார், எதை வச்சு இந்த பசங்க சொன்ன? கைரேக வச்சு சொன்னேன். பட ஐயே யாருக்கு தெரியும்? நான் பண்ணா தானே பிரச்சனை. அதே பாஸ் இறங்கிட்டா பிரச்சனையே கிடையாது. குமார் வேணாம், அந்த பசங்கிட்ட பிரச்சனை வேணாம். ஐயா வாய மூடு.